அனைவருக்கும் வணக்கம். இந்த வீட்டில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சமீபத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியில் நடக்கக்கூடிய சில பிரச்சனைகளை பற்றி எனக்கு தெரிஞ்சது சில விஷயம் அனுபவ ரீதியாக சொல்லிடுறேன். இப்போ என்னென்னா, இது முழுமையாக பார்த்தோன்னா ஒரு தந்தை மகனுக்கும் உள்ள சில கருத்து வேறுபாடுகள் தான், அவள் தான். என்னை பொறுத்த வரைக்கும் தந்தை மகன் என்றைக்கு வேணால் எப்படி வேணால் கூடிப்பாங்க. இது ஊரறிந்த விஷயம். எப்படி ஒரு கணவன் மனைவி ரோட்டில் சண்டை நடக்குது, நம்ம போய் மடக்க போனோம்னா நம்ம எதிராளி ஆகிடுவோம். ஸோ அந்த மாதிரி விஷயந்தான் அங்கே நடந்துகிட்ருக்கு. ஒரு தந்தை மகனுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை அது அவங்க எப்போனா பேசி தீர்த்திப்பாங்க. ஆனால் அதை தாண்டி இப்போ இவர் ஒரு பொறுப்பாளர் போகிறோன்னா அவர் ஒரு பொறுப்பாளர் போடுறாங்க, இங்கே இருக்கிறவங்க பாதி அங்கே போகிறாங்க. ஆனால் அங்கே அவங்க ஒரு பதிவு போடும்போது இவங்க இங்கே திட்டுறாங்க, இங்கே ஒரு போடுவோம் அங்கே திட்டுறாங்க. மாற்றி இந்த இணையதளத்தில் முகநூல் பக்கம் நடக்கிறதெல்லாம் பார்த்தோன்னா வெறும் காமெடியாக தான் இருக்குது. ஏன்னா சில பேர் ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக இப்போது அன்னூனி அவர்கிட்ட இருக்கிறவங்க அங்கே போகிறாங்க. அது ஏதோ ஒரு பதவிக்காகமாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதோ அவங்களுக்கு ஒரு விஷயம் தேவைக்காக போயிருக்கலாம், இல்லை எனக்கு ஐயா தான் முக்கியன்ற நோக்கத்தோடு சில பேர் போயிருக்கலாம். அது அவங்களோட தனிப்பட்ட விஷயத்துக்காக போகிறாங்க. அது அங்கே போகும்போது ஐயா அன்புமணி அவங்கக்கிட்ட பதவி வாங்க திட்டுறது, அங்கே போய் பதவி வாங்கி போகிறவங்க அன்புமணி சார் இங்கே இருக்கிற பொறுப்பாளர் திட்டுறது, இதெல்லாம் பார்க்கும்போது வேடிக்கையாக தான் இருக்குது. ஏன்னா இது முழுக்க ஒரு நகைச்சுவையாக தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா கட்சி இவ்வளோ நாள் ஒன்றா இருந்தது. இப்போது நீங்கள் அப்பா ஒரு போஸ்டிங் போடுறாரு, மகன் ஒரு போஸ்டிங் போடுறாரு. அதை பார்க்கும்போது இவங்களுக்குள்ளே திட்டிக்கிறீங்க. நாளைக்கு அவங்க 2 பேரும் என்றைக்காவது ஒன்றா தான் ஆக போகிறாங்க. கட்சி ஒன்றா தான் இருக்க போகுது. இன்றைக்கி நீங்கள் பேசுகிற வார்த்தையோ நீங்கள் திட்டிக்கிற வார்த்தையோ நாளைக்கு கண்டிப்பாக எங்கேயோ ஒரு சூழ்நிலையில் ஒருத்தர் முகத்தை பார்த்துக்கும் போது சங்கடத்தை தான் உண்டாக்கும். ஸோ அதனால் நீங்கள் அங்கே போஸ்டிங் வாங்குறீங்க, அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். நீங்கள் முடிஞ்சால் செயல்பட போகிறீங்க. நாளைக்கு கட்சி ஒன்றாச்சுன்னா ஒன்றா தான் இருக்க போகிறீங்க. ஸோ இது என்னை பொறுத்த வரைக்கும் இதை தவிர்க்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, சில பேர் அங்கே இருக்கிறவங்க, அதாவது ராமதாஸ் ஐயா கூட இருக்கிறவங்க சில பேர் இந்த பிரச்சனையே தீரவே கூடாதுன்னு நினைக்கிறவங்களும் சில பேர் இருக்க தான் செய்கிறாங்க. அதாவது என்னோட தனிப்பட்ட திறமையால் தான் நான் சட்டமன்ற வேட்பாளர் ஆனேன்னு நினைக்கிறவங்களும் சில பேர் இருக்கிறாங்க. ஆனால் தனிப்பட்ட திறமையாலலாம் ஒருத்தர் அங்கே சட்டமன்ற வேட்பாளராக ஆகலை. அதுக்கு ஐயாலேருந்து சின்னையாலேருந்து ஐயாலேருந்து எல்லோரும் போய் அங்கே பிரச்சாரத்துக்காகவும் அவங்களோட ஃபேஸ் வேல்யூக்காக தான் அங்கே ஓட்டு வந்ததை கண்டி தனிப்பட்ட முறையில் போயிட்டு அங்கே பிரச்சாரம் பண்ணி இவர் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டுலாம் அங்கே ஓட்டில் யாரும் போடலை. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு பதவி வந்துச்சுன்றதுக்காக இன்றைக்கி நம்ம ஒரு ஆணவத்தோடு பேசுகிறது, நாளைக்கு அந்த பதவி இருக்குமான்றதை கொஞ்சம் யோசிக்கணும்னு மிக தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.